ஆடியோ வீடியோ மட்டும் செக் பண்ணிடுவோம்ப்பா. ஸோ ஆடியோ வீடியோ கிளியராக நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ லைவ் ஆகிடுச்சாப்பா? ஸோ லைவ் ஆகிடுச்சுங்கள்ல, ஆடியோ வீடியோ கிளியர் தானே? ஸோ ஆடியோ வீடியோ கிளியராக இருந்துச்சுன்னா நம்ம போகலாம்லப்பா. ஸோ எல்லாமே கரெக்டாக தான்ப்பா இருக்குது நம்ம சைடில். ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஆடியோ வீடியோ மட்டும் கிளியரானு சொல்லிவிட்டு ஏதாச்சும் ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் போட்டிங்கன்னா நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்ட்ரீம் ஆகிடுச்சிங்கள்ல? எஸ். ஸோ லைவ் ஆகிடுச்சு. ஸோ போகலாம்லப்பா. ஸோ குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். குட் ஆஃப்டர்நூன். மை செல்ஃப் பிரவீன். ஓகேங்களா? ஓகே, ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குது. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணலாம்ப்பா. ஓகேங்களா? ஸோ நம்மளோட டெய்லி டிஸ்கஷன் 4:30. ஓகேங்களா? ஸோ குட் ஈவினிங் சுஜி. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா வித்தவுட் எனி டிலே ஸோ கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ குட் ஆஃப்டர்நூன்ப்பா. மை செல்ஃப் பிரவீன். ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் ECE அண்ட் ட்ரிபிள்க்கான கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபர்தராக டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ ஒரு நியூ பேட்ச் நமக்கு வந்து March 3 நமக்கு ஸ்டார்ட் ஆகுதுப்பா. ஸோ இதுதான் நம்மளோட அல்டிமேட்டாக ஃபைனல் பேட்சாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறமா நம்ம லேட்டாக ஜாயின் பண்ணாலும் சிலபஸ் கம்ப்ளீஷன்றது கொஞ்சம் கஷ்டமாயிரும். ஸோ ஆல்மோஸ்ட் மினிமலாக நமக்கு 5 months ஆச்சு வேணும். அப்போ தான் நம்மளால் டெக்னிக்கலாக கவர் பண்ண முடியும். ஃபார் மோர் டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ அடுத்ததாக நம்ம கிளாஸஸை பார்த்தீங்கன்னா விச் இஸ் அ டெய்லி லைவ் கிளாஸாக தான் இருக்கும். டெய்லி லைவ் கிளாஸ் அண்ட் டெய்லி லைவ் டிஸ்கஷன்ஸ் இருக்கும். அடுத்ததாக நம்மளது எப்போவுமே ப்ரீ ஷெடியூல் அனுப்பிடுவோம் ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட்ஸ். ஸோ வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா 2 years. PDF மெட்டீரியல்ஸ் அண்ட் எவ்ரி திங் வில் பி ப்ரொவைடட். ஃபார் மோர் டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது நம்மளோட கிவன் ஷெடியூல். ஸோ இந்த ப்ராப்பர் ஷெடியூலில் தான் நம்ம கிளாஸஸ் இருக்க போது, கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் இருக்க போது. ஸோ நீங்கள் வந்து கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கொஷின் டிஸ்கஷனுக்குள்ளே போகலாம்ல. இப்போ ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குது. நான் கொஷின்ஸை டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா அதுக்கு ஆன்சர்ஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஆன்சர்ஸ் பண்ணலாம்லப்பா. ஓகே, ஸோ கொஷின்ஸ் விசிபிளாக இருக்குது. ஸோ நம்ம ஆன்சர்ஸ் ட்ரை பண்ணுங்கள். ஒரு சீரியஸ் RLC ரெசனன்ஸ் சர்க்கியூட். நேற்று நம்ம கிளாஸில் பார்த்த டாபிக் ரெசனன்ஸ் அப்படின்ற டாபிக் தான். ஸோ ரெசனன்ஸ்லேருந்தும் மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் தியரம் இன் ஏசியிலிருந்தும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ப்ராப்ளம்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன் சீரியஸ் ரெசனன்ஸ் சர்க்கியூட், ஸோ வித் அன் இன்க்ரீஸ் இன் இண்டக்டன்ஸ், ஒரு சீரியஸ் ரெசனன்ஸ் சர்க்கியூட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இண்டக்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இந்த சர்க்கியூட்டோட பேண்ட்வித் என்னவாகும், அடுத்ததாக ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி F0 என்னவாகும். திஸ் இஸ் F0 ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி. இது பேண்ட்வித்து. அடுத்ததாக குவாலிட்டி ஃபேக்டர். ஸோ இந்த மூணுத்தோட வேரியேஷன்ஸ் என்னவாகுது அப்படின்றது தான் உங்களுக்கு கேட்குறாங்க. இந்த சீரியஸ் ரெசனன்ஸ் சர்க்கியூட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இண்டக்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி என்னவாகுது, பேண்ட்வித் என்னவாகுது, குவாலிட்டி ஃபேக்டர் என்னவாகுது அப்படின்றது கேட்குறாங்க. ஸோ நமக்கு மூணுத்துக்குமே ஃபார்முலாஸ் தெரியும் தானேப்பா? எஸ். அப்போ நான் மூணுத்துக்கான ஃபார்முலாஸ் ஃபஸ்ட்டு எழுதுறேன். இதை நேற்று கிளாஸில் நம்ம டெரைவ் பண்ணணும். ஸோ நேற்று கிளாஸ் நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். அதில் நம்ம இது எல்லாமே டெரைவ் பண்ணியிருப்போம். ஸோ ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி F0 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது என்ன, இதுக்கான அர்த்தம், இந்த ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி F0ன்றது எனக்கு எதை சொல்லுது? ஒரு சீரியஸ் RLC சர்க்கியூட் இருக்கா, அந்த சீரியஸ் RLC சர்க்கியூட்டை பொறுத்த வரைக்கும் ரெசனன்ஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் நடக்கும்ல. ரெசனன்ஸ்ன்ற கண்டிஷன் என்னன்னா XL is equal to XC. ஸோ கிளியரா? அப்போ இந்த கண்டிஷன்ஸ் எப்போ நடக்கும்? எல்லா இடத்துலையுமே நடந்துருமா? ஸோ எல்லா இடத்துலையும் நடக்காது. ஸோ ஒரு சர்டைன் கண்டிஷன்ஸில் மட்டும்தான் நடக்கும். அதாவது ஒரு சர்டைன் ஃப்ரீக்வன்சிக்கு மட்டும்தான் நடக்கும். அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி தான் தட் இஸ் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி. கரெக்ட் சுஜி. ஓகேங்களா? அப்போ தேர்ஃபோர் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒரு சர்க்கியூட்டுக்கு ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 1/2π and root of LC அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். இப்போ என்ன பண்ண சொல்றாங்க? இண்டக்டன்ஸை இன்க்ரீஸ் பண்றாங்களாம் சர்க்கியூட்ல இண்டக்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணோம்னா ஸோ என்னவாகும்? கண்டிப்பா ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி டிக்ரீஸ் ஆகும். but therefore the given A statement is correct. அடுத்ததா ரெண்டாவது ஃபேக்டர் என்னன்னா the bandwidth will decrease அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இன் சீரியஸ் RLC சர்க்கியூட்ல பேண்ட்வித்தை பார்த்திருப்போம். சீரியஸ் RLC சர்க்கியூட்ல பேண்ட்வித் நம்ம ω2 - ω1 இப்படின்னு எழுதுனீங்கன்னா பேண்ட்வித் இஸ் R/L. ஸோ அதையே நீங்க F2 - F1 அப்படின்னு சொல்லி எழுதுனீங்கன்னா தட் இஸ் R/2πL இப்படி எழுதலாம். ஓகேங்களா? திஸ் இஸ் பேண்ட்வித்னா. ஸோ இதுதான் என்னோட பேண்ட்வித்.
என்னோட ரெண்டு ரீஜியனோட கேப் ஆப்ரேட்டிங் ரீஜியன். ஸோ கரெக்டா? ஸோ இது பர்டிகுலரா இந்த F2 இது என்னோட F1 அப்படின்னு எடுத்தேன்னா திஸ் இஸ் அ பேண்ட்வித்னா. ஸோ இப்போ இதுதான் என்னோட பேண்ட்வித், திஸ் இஸ் பேண்ட்வித். பட் therefore இப்போ பேண்ட்வித் நம்ம செக் பண்றோம். எஸ், இண்டக்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணேன்னா ஸோ இந்த ரேஷியோ டிக்ரீஸ் ஆகுது. அப்போ therefore bandwidth is also reducing. எஸ், இப்போ bandwidth decreases அப்படின்றதும் என்னோட கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அடுத்ததா தேர்டா என்னோட குவாலிட்டி ஃபேக்டர் Q கேட்குறாங்க. சீரியஸ் ஆர்எல்சி சர்க்கியூட், இது ஒரு சீரியஸ் ஆர்எல்சி சர்க்கியூட்டாக இருந்தால் குவாலிட்டி ஃபேக்டரும் நம்ம டரைவ் பண்ணியிருப்போம். தட் இஸ் 1/R root of L by C அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். ஸோ திஸ் இஸ் குவாலிட்டி ஃபேக்டர் ஃபார் த சீரியஸ் ஆர்எல்சி சர்க்கியூட். அப்போ therefore இங்கே L இன்க்ரீஸ் ஆகுது, இண்டக்டன்ஸ் நியூமரேட்டரில் இருக்குது. அப்போ therefore இவனும் இன்க்ரீஸ் ஆக போகிறோம். அப்போ குவாலிட்டி ஃபேக்டர் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஆல் ஆஃப் த அபவ் அப்படின்ற பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் தான் கிளியரான ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம்ல, இதில் எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அடுத்ததான் நெக்ஸ்ட். ஸோ இது ஒரு மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் ஏசி, மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் தியரம் ஏசி சர்க்கியூட்ல கொஸ்டினாக கேட்டிருக்கேன். அப்போ இது ஆன்சர் பண்ணுங்க. என்ன சொல்லியிருக்காங்க? எ நான் ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ் தான். ஸோ சோர்ஸோட வோல்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா Vs. ஓகே, விச் இஸ் அ ஏசி சோர்ஸ். அடுத்ததா ஏன்னா பிகாஸ் இட் ஹாஸ் இம்பிடன்ஸ். ஸோ கிளியரா? பிகாஸ் இட் ஹாஸ் இம்பிடன்ஸ், இட் ஹாஸ் ஜட்னா R பிளஸ் JXS அப்படின்னு கனெக்டாக இருக்கும். ஸோ கிளியரா? இதுதான் என்னோட கிவன் ஏசி சோர்ஸ். இப்போ இந்த ஏசி சோர்ஸோட எதை கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்றத பாருங்க. நம்ம இம்பார்ட்டன்ட்லி ஒரு விஷயத்தை பார்த்துருப்போம். என்னோட கிவன் சோர்ஸ் ஏசியா இருக்கிறப்போ இங்க கனெக்டா இருக்கிற லோடு மேபி ரெசிஸ்டிவா இருக்கலாம், இல்லைன்னா ரெசிஸ்டன்ஸ் பிளஸ் இண்டக்டன்ஸ் இருக்கலாம். அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் வேரி ஆகிற மாதிரி இருக்கலாம், இல்லைன்னா இந்த இண்டக்டன்ஸ் வேரி ஆகிற மாதிரி இருக்கலாம், இல்லை இந்த ரெண்டுமே வேரி ஆகிற மாதிரி இருக்கலாம். ஸோ கிளியரா? அதாவது ஒன்று மட்டும் வேரி ஆகுது, இந்த கேஸில் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் வேரி ஆகுது, இண்டக்டன்ஸ் வேரி ஆகலை. அடுத்ததான் நெக்ஸ்ட் கேஸில் என்னோட இண்டக்டன்ஸ் வேரி ஆகுது, ரெசிஸ்டன்ஸ் வேரி ஆகலை. இந்த மாதிரி எனக்கு வேரியஸ் கேசஸ் அக்கர் ஆகும் சார். ஏன்னா சோர்ஸ் ஏசியா இருக்கிறப்ப விச் இஸ் அ ஏசி சோர்ஸ். ஸோ டிசியில் என்னோட லோடு இதெல்லாம் என்னோட பாசிபிள் லோட்ஸ், இதெல்லாம் என்னோட என்னென்னலாம் பாசிபிளா இருக்கிற லோட்ஸ். அப்போ லோடு என்னவா இருக்கலாம்? ரெசிஸ்டிவா இருக்கலாம். இந்த ரெசிஸ்டிவ் லோடுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நீங்க சொன்னீங்கன்னா இட் இஸ் அ ஹீட்டர். ஓகேங்களா? அப்போ நீங்க ஒரு ரெசிஸ்டிவ் லோடு, ஒரு ஏசி சர்க்கியூட்ல ஒரு ரெசிஸ்டிவ் லோட கனெக்ட் பண்றீங்க. அப்போ therefore அந்த ரெசிஸ்டிவ் லோட்ல எப்போ மேக்ஸிமம் பவர் அக்கர் ஆகும் அப்படின்றதே என்னால சொல்ல முடியும், மேக்ஸிமம் பவரை யூஸ் பண்ணி, மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் யூஸ் பண்ணி. அதே மாதிரி இப்போ என்னோட ஒரு ரியாக்டரை நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன், அதாவது என்னோட வேரியபிள் இம்பிடன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஜட்னா இம்பிடன்ஸ், அப்போ இந்த ஜட்டில் இருக்கிற ரெண்டுமே வேரி ஆகுது. அப்போ therefore which is a variable impedance. ஸோ கிளியரா? அப்போ இந்த வேரியபிள் இம்பிடன்ஸை கனெக்ட் பண்ணாலும் எனக்கு என்ன நடக்க போகுது? மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபரை அச்சீவ் பண்ண முடியும். அதே மாதிரி இங்கேயுமே என்னால் மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் அச்சீவ் பண்ண முடியும், இங்கேயுமே என்னோட மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் அச்சீவ் பண்ண முடியும். ஆனால் இந்த 4 எக்ஸாம்பிள் லோட்ல எந்த என்னோட லோடை கனெக்ட் பண்ணோம்னா எனக்கு மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் அக்கர் ஆகும் அப்படின்னா இந்த லோடுக்கு தான் என்னோட மேக்ஸிமம் பவர் அக்கர் வந்து ஹையரா இருக்கும். இந்த கேஸுக்கு தான் எஃபிஷியன்சி 50% இருக்கும், பவர் ஃபேக்டர் 1 இருக்கும். மீதி எல்லா கேஸ்லயும் நீங்க செக் பண்ணீங்கன்னா ஒரு ஏசி லோட மற்ற இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பாசிபிள் லோட்ஸோட ஏசி சோர்ஸ், ஓகேங்களா? லோடுன்னு நான் தப்பா சொன்னாலும் இது ஏசி சோர்ஸ் தான். ஓகேங்களா? அப்போ ஒரு ஏசி சோர்ஸை நீங்க ஒரு வேரியஸ் லோட்ஸ்ல கனெக்ட் பண்ணாலும் என்னோட இந்த பர்டிகுலர் வேரியபிள் இம்பிடன்ஸ் லோடு இருக்கு பாத்தீங்களா, அந்த லோடு மட்டும்தான் மேக்ஸிமம் பவர் அட்டைன் பண்ண முடியும். அங்கதான் பவர் ஃபேக்டர் யூனிட்டியா இருக்கும், எஃபிஷியன்சியும் 50-ஆ இருக்கும். ரெசிஸ்டன்ஸை நீங்க கனெக்ட் பண்ணாலோ, இல்லைன்னா வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட் இண்டக்டன்ஸை கனெக்ட் பண்ணாலோ, இல்ல கான்ஸ்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் வேரியபிள் ரியாக்டன்ஸ்ன்ற லோட நீங்க கனெக்ட் பண்ணாலோ, இங்க எல்லாமே நமக்கு எஃபிஷியன்சி லெஸ்ஸர் தேன் 50% மட்டும் தான் இருக்கும். அடுத்ததா பவர் ஃபேக்டரை நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா லெஸ்ஸர் தேன் யூனிட்டியா தான் இருக்கும். ஓகே, இப்போ இதுல என்ன கனெக்ட் பண்ணிருக்காங்கன்றத பார்க்கிறோம். ஓகேங்களா? சோ the internal impedance ZS ன்னு சொல்லிட்டாங்க. if a purely resistive load அப்படின்ற வார்த்தையை கொடுத்திருக்காங்க பாருங்க. ஓகேயா? the source பாத்தீங்கன்னா AC தான்ப்பா. ஓகேங்களா? சோர்ஸ் வந்து ஏசி சோர்ஸ் தான், ஆனா நீங்க கனெக்ட் பண்ண லோட் இஸ் பியூர்லி ரெசிஸ்டிவ் லோட். அப்ப therefore இந்த லோட தான் they are connected. இப்போ இந்த லோடு தான் அவங்க இந்த கொஸ்டின்ல கனெக்ட் பண்ணிருக்காங்க.
அப்ப therefore to be chosen அந்த லோடு தான் chosen பண்ணிருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல the maximum power transfer to the load is load its value would be must be maximum power transfer நடக்கணும்னா அந்த லோடோட ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட क्वेश्चन. இந்த பர்టిక్యులர் லோட நம்ம கனெக்ட் பண்றப்போ என்னோட மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் அக்கர் ஆகணும்னா என்ன இருக்கணும்ன்றது தான் என்னோட பர்టిక్యులர் क्वेश्चन. இப்போ இத நம்ம நிறைய இடத்துல பார்த்தோம். சோ நம்ம ஃபர்ஸ்ட் பாசிபிளி என்ன செக் பண்ணுவோம்னா என்னால மேக்னிட்யூட மேட்ச் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி பார்ப்பேன். சோ முடிஞ்சிச்சுன்னா அடுத்ததா என்ன பண்ணணும்னு நினைப்பேன், ஃபேஸ் ஆங்கிளை மேட்ச் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி பார்ப்பேன். ஓகேங்களா? சோ மேக்னிட்யூட் எப்ப மேட்ச் ஆகும்னா ரெசிஸ்டன்ஸை வேரி பண்றதுனால என்னால மேக்னிட்யூட மேட்ச் பண்ண முடியும். இப்ப ஃபேஸ் ஆங்கிள் எப்படி நம்ம மேட்ச் பண்றதுன்னா என்னால ரியாக்டன்ஸை வேரி பண்ண முடிஞ்சா மட்டும்தான் ஃபேஸ் ஆங்கிளை நம்மளால என்ன பண்ண முடியும்னா வேரி பண்ண முடியும். சோ ஆக்சுவலா சுஜி ஆப்ஷன் 4ன்றது வரவே வராது. ஏன்னா லோடுன்றது தெளிவா சொல்லிட்டாங்க. the load is a resistive load. அப்ப காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் ஆஃப் சோர்ஸ் இம்பிடன்ஸ் நம்மளால எப்படி கொடுக்க முடியும்? நம்மளால கொடுக்க முடியாது. சோ லோட் எங்க ரெசிஸ்டிவ்னு சொல்லாம லோட் இஸ் a reactive load அப்படின்னு சொன்னாங்கன்னா ஓகேங்களா, வேரியபிள் ரியாக்டிவ் வேரியபிள் இம்பிடன்ஸ் லோடு இப்படின்னு சொல்றாங்க. வேரியபிள் இம்பிடன்ஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா தான் உங்களால ZL is equivalent to R minus JXS கொடுக்க முடியும். ஓகே, அப்ப இந்த கிவன் क्वेश्चनல நமக்கு XS இல்ல, இட் இஸ் a வேரியபிள் ரெசிஸ்டர் லோடு தான், ரெசிஸ்டர் லோடு தான். அப்ப கண்டிப்பா நம்மளால காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்ன்றத ப்ரொவைட் பண்ண முடியாது. ஒருவேளை நம்மளால முடிஞ்சா பட் அதை தான் ப்ரொவைட் பண்ணுவோம். ஒருவேளை நம்ம ரெசிஸ்டிவ் லோடு கொடுக்காம இம்பிடன்ஸ் லோட கொடுத்தோம்னா அது நம்மளால அச்சீவ் பண்ணி இருந்திருக்க முடியும். ஆனா இங்க எனக்கு என்ன மட்டும்தான் இருக்கு பாருங்களேன், ரெசிஸ்டர்ஸை மட்டும் தான் வேரி பண்ண முடியுது, ரியாக்டன்ஸை வேரி பண்ண முடியல. அப்ப therefore என்னால ஃபேஸ் ஆங்கிளை மேனேஜ் பண்ண முடியாது. அப்ப என்னால ஒன்லி மேக்னிட்யூட மட்டும் தான் மேட்ச் பண்ணணும்னு நினைப்பேன். அப்ப இந்த கேஸ்ல இந்த ரெசிஸ்டர் இருக்குல்ல RL லோடோட ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேக்னிட்யூட் ஆஃப் R ஸ்கொயர் பிளஸ் XS ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னோட மேக்னிட்யூடு. ஸோ இந்த பர்டிகுலர் மேக்னிட்யூட நீங்க வந்து லோட்ல கனெக்ட் பண்ணீங்கன்னா அப்பதான் எனக்கு மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் நடந்திருக்கும். சி எக்ஸாம்பிள் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா இதை 4 + 3J சோர்ஸ் இம்பிடன்ஸ்னு எடுத்தேன்னா அப்ப இந்த லோடோட ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்கணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் which is 16 plus 9 is 5. அப்ப 5 ohm ரெசிஸ்டன்ஸ் நீங்க இங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் பவரை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். எப்போ இவங்க இந்த क्वेश्चनல ஒன்லி பியூர் ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா மட்டும் தான் நீங்க 5 ohm கனெக்ட் பண்ணலாம். சோ இல்ல எனக்கு இந்த சர்க்யூட்லயே மேக்ஸிமம் பவர் நடக்கணும்னா அப்ப எதை கனெக்ட் பண்ணி இருந்திருக்கணும்னா எஸ் 4 - 3J கனெக்ட் பண்ணியிருந்தாதான். 4 - 3J நீங்க கனெக்ட் பண்ணியிருந்தா நமக்கு ஹையஸ்ட் எஃபிஷியன்சி நடந்திருக்கும். இங்க நான் क्वेश्चनலயுமே கொடுத்திருக்கேன் பாருங்களேன், இந்த கிவன் ஸ்டேட்மெண்ட்லயுமே நம்ம அதை தான் பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்னோட வேரியஸ் லோட்ஸ்க்கு எவ்வளோ எஃபிஷியன்சி வரும்னு நான் சொன்னேன்ல, இங்க பாருங்க இங்கேயே சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதாவது இந்த லோடு நீங்க கனெக்ட் பண்ணா மட்டும்தான் எஃபிஷியன்சி 50% ஆகும், பவர் ஃபேக்டர் வந்து நமக்கு யூனிட்டியாகவும் இருக்கும்னு சொன்னோமா. அப்போ இதுக்கு என்ன நடந்திருக்கணும்னா ZL is equivalent to R minus JXS. ஸோ இங்க இப்போ நம்ம என்ன கனெக்ட் பண்ண முடியாது, நம்மளால அதை கனெக்ட் பண்ண முடியாது. அப்போ therefore RL, ஏன்னா இங்க கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்கப்பா. ஓகேங்களா? அதனால தான் என்னால் அதை கனெக்ட் பண்ண முடியல. அப்போ R ஸ்கொயர் பிளஸ் XS ஸ்கொயர். இது என்னப்பா மேக்னிட்யூட், ஒரு வேல்யூவை நம்ம ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுக்கிறோம்னா which is known as magnitude of ZS. ஓகே, இது magnitude of ZS. அப்ப angle of ZS னா என்னப்பா? angle of ZS நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், that is tan inverse of x by r அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் angle of ZS. ஸோ அதை நம்மளால மேட்ச் பண்ண முடியாது, அதனால அதை பத்தி நம்ம டீடைல்டா போகல. இப்போ இந்த क्वेश्चनல இதுக்கான ஆன்சர் எப்படி வருதுன்றது உங்களுக்கு இப்போ தெளிவா தெரிஞ்சிருக்கும். இந்த கிவன் லோடு ரெசிஸ்டர் லோடு தான், நம்மளால இம்பிடன்ஸை மேட்ச் பண்ணவே முடியாது. அப்ப therefore என்ன மட்டும் தான் பண்ணணும்னு நினைக்கணும், நீங்க மேக்னிட்யூட் ஆஃப் த சோர்ஸ் இம்பிடன்ஸை எடுத்துக்கணும். ஸோ அதை நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா, அதாவது இந்த கேஸ்ல 5 ohm அப்படின்றது நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா எஃபிஷியன்சி வந்திருக்கும், பட் ஸ்டில் அந்த எஃபிஷியன்சி லெஸ்ஸர் than 50% தான் இருக்கும். ஸோ இங்க நீங்க 4 - 3J கனெக்ட் பண்ணீங்கன்னா எஃபிஷியன்சி 50% அட்டைன் பண்ண முடியும். ஆனா
இங்க நம்ம 5 ohm கனெக்ட் பண்றோம்ல, அதனால எஃபிஷியன்சி லெஸர் தென் 50% தான் இருக்கும். இதை நீங்க எப்படி தான் சொல்லணும், ஆன்சர் சொல்லணும்னா இங்க கனெக்டா இருக்கிறது யாரு அப்படின்றத வச்சு தான் நீங்க ஆன்சர் சொல்லணும். லோடு ஒரு ரெசிஸ்டன்ஸா, லோடு வேரியபிள் ரியாக்டன்ஸா, இல்ல வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் பிளஸ் ரியாக்டன்ஸ் கான்ஸ்டன்டா, அந்த மாதிரி இருக்கிறத பார்த்து தான் நீங்க ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? இந்த மாதிரி கொஸ்டினும் இப்போ நீங்க ஆன்சர் பண்ணிருவீங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டினுக்குள்ள போலாம். அடுத்ததா ரெசனன்ஸ். ரெசனன்ஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன்ல the value of AC voltage for the given circuit. At resonance, the value of AC voltage at the given circuit, இந்த voltage V என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. At resonance condition, the value of AC voltage V is what? Resonance நடக்கிறப்போ இந்த AC voltage V என்னவா இருக்கும்? நமக்கு தெரியும் during resonance conditionல சர்க்யூட் எப்படி இருக்கும்? During resonanceல சர்க்யூட் எப்படி இருக்கும்? Inductive reactance is equivalent to capacitive reactance. ஓகேங்களா? அப்ப therefore இந்த சர்க்யூட்ல நீங்க கரண்ட்டை மல்டிப்ளை பண்ணுங்க. If you multiply the current, so inductive voltage drop is equivalent to capacitive voltage drop. அப்ப இந்த சர்க்யூட்டோட வெக்டார் எழுதுனீங்கன்னா V vector is equivalent to VR vector plus VL vector plus VC vector. So இப்போ நம்ம என்னப்பா பண்ணுவோம்? ஆக்சுவலா இது ஆப்போசிட் இன் ஃபேஸா இருக்கும். ஓகேங்களா? ரெண்டுமே சேம்னு நான் சொன்னாலும் ஆப்போசிட் இன் ஃபேஸ். ஈச் இண்டக்டர் அண்ட் கெபாசிட்டரோட ஃபேஸர் வரைஞ்சீங்கன்னா ஆப்போசிட்டா இருக்கும். இது ரெசிஸ்டரா எடுத்தீங்கன்னா இது ரெசிஸ்டிவோட வோல்டேஜா இருக்கும். ஸோ விச் இஸ் இண்டக்டன்ஸோட வோல்டேஜா இருக்கும், விச் இஸ் கெபாசிட்டன்ஸோட வோல்டேஜா இருக்கும். எப்பவுமே இங்க நான் மைனஸ் போட மாட்டேன். மைனஸ் போடலனாலும் அதுதான் அதுக்கான அர்த்தம். ஓகேங்களா? இண்டக்டன்ஸும் கெபாசிட்டன்ஸும் கண்டிப்பா என்னவாயிடும், சேமா இருக்கிறதுனால டெஃபினட்டா தே வில் கெட்டிங் கேன்சல்ட் அவுட். இப்போ என்னவாவான், இவனும் சேம் ஆயிடுவான். ஏன்னா டியூரிங் ரெசனன்ஸ் அப்படின்ற கண்டிஷன் சொல்றாங்க. அந்த கண்டிஷன்னால இவனும் கேன்சல் ஆயிட்டு இருப்பான். அப்போ என்னோட டோட்டல் வோல்டேஜ் என்னவா இருக்குன்னா வோல்டேஜ் அக்ராஸ் த ரெசிஸ்டர், ரெசிஸ்டர்ல என்ன வோல்டேஜ் இருக்கோ அதுதான் என்னோட டோட்டல் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். எப்போன்னா ரெசனன்ஸ்ன்ற கண்டிஷன்ல. அப்போ therefore இவன் ரெண்டு பேரையும் ஜஸ்ட் நீங்க கன்சிடர் பண்ணாதீங்க. இந்த இடத்துல கொஸ்டின்ல கரண்ட் கொடுத்துருக்காங்க, அடுத்ததா ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ therefore இந்த கரண்ட் தான் எனக்கு அந்த பாத்துல போயிருக்கும், அந்த ரெசிஸ்டன்ஸ்ல போயிருக்கும் 0.5 ஆம்பியர். அப்ப 0.5 ஆம்பியர் இன்டூ 50 ஓம்ஸ் என்னப்பா, 0.5 ஆம்பியர் இன்டூ 50 ஓம்ஸ். அப்ப எனக்கு எவ்வளவு வோல்டேஜ் டிராப் நடந்திருக்கும்? V வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 25 வோல்ட். ஓகேங்களா? ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ்ல டிராப் ஆகிற வோல்டேஜ் தான் என்னோட சப்ளை வோல்டேஜாகவும் இருக்கும். ஆன்சர் இருக்கு இல்லை நமக்கு, எஸ் 25 வோல்ட் அப்படின்றதான் ஆன்சர். ஓகேல, இது புரியுது இல்ல? இந்த கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்றோம்னு ஈஸி தானே. டியூரிங் ரெசிஸ்டன்ஸ்ல ரெண்டு வோல்டேஜும் கண்டிப்பா கேன்சல் ஆயிட்டு தான் இருக்கும். அப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ்ல என்ன வோல்டேஜ் இருந்திருக்குமோ அதுதான் என்னோட சப்ளை வோல்டேஜா இருந்திருக்க முடியும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போவோம். ஓகே, என்ன RLC series circuit has F1 and F2 has a resonant frequencies. நம்ம கிளாஸ்ல பார்த்திருப்போம்ல, லோயர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, ஹையர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? திஸ் இஸ் F1 and this is F2. இந்த ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட distance is known as bandwidth, that is F2 minus F1. ஓகேங்களா? ஓகே, இந்த given question என்ன கேக்குறாங்க? The selectivity of the circuit is given by. so இந்த சர்க்யூட்டுக்கான selectivity என்ன? அப்போ இந்த சர்க்யூட்டோட selectivity என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சார் selectivityனா நம்ம கிளாஸ்ல பார்த்திருப்போம். selectivityனா என்னன்னு எழுதுறேன் பாருங்க. Selectivity is the ability. It is the ability to discriminate and distinguish between desired and undesired. எது வேணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து என்னோட கம்யூனிகேஷன் சர்க்யூட் பர்டிகுலர் ரேஞ்சில் எடுக்கிறதுக்கு பேர் தான் நம்மள என்னன்னு சொல்றோம்னா செலக்டிவிட்டி அப்படின்னு சொல்றோம். ஸோ எப்பவுமே செலக்டிவிட்டி எதை மீன் பண்ணோம்னா, செலக்டிவிட்டியை நம்ம என்னென்ன சொல்லலாம்னா குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம், குவாலிட்டி ஃபேக்டர் ஆஃப் த காயில். ஸோ
selectivity it is directly proportional to the quality factor, and selectivity நம்ம எப்படி எழுதலாம்னா this is resonant frequency divided by bandwidth. ஓகேங்களா, selectivity னா that is resonant frequency divided by bandwidth. அப்ப therefore f0 divided by bandwidth னா எப்படி எழுதலாம், f2 minus f1 magnitude. ஓகேங்களா, so அப்ப therefore f0 divided by f2 minus f1 நமக்கு இருக்கான்னு பாருங்களேன். so ஆப்ஷன்லயும் இல்ல. அடுத்ததா இதே क्वेश्चனை நம்ம என்னமோ டெரைவ் பண்ணலாம். இதே நம்ம என்னவா பண்ணலாம்னா f0 ன்றது ரெசோனன்ட் frequency, f0 ன்றது ரெசோனன்ட் frequency. ரெசோனன்ட் frequency f0 நமக்கு சீரிஸ் RLC சர்க்யூட்க்கு தெரியும், that is 1 divided by 2 pi root of LC. ஓகேங்களா, அப்ப therefore இங்க எழுதிக்கிறேன் 1 divided by 2 pi root of LC. அடுத்ததா bandwidth நமக்கு தெரியும், for series RLC சர்க்யூட்க்கு bandwidth நம்ம என்னன்னு எழுதலாம்னா R by L, பட் இங்க f ன்னு எழுதி இருக்கறனால 2 pi L ன்னு எழுதணும். ஓகேங்களா, R by L ன்னா ஒமேகால இருந்தா R by L, so frequency ல இருந்தா which is 2 pi L. அப்ப therefore இங்க 2 pi L நீங்க அடிச்சீங்கன்னா so இதுதான் சார் நமக்கு, so ஆமா R by 2 pi L. so இதுதான் என்னோட குவாலிட்டி ஃபேக்டருக்கான ஃபார்முலா 1 by R root of L by C அப்படின்ற என்னோட எக்ஸ்பிரஷன் கிடைக்கும். from this இதுல இருந்து தான் நமக்கு quality factor Q is equivalent to 1 by R root of L by C அப்படின்ற எக்ஸ்பிரஷன் கிடைக்கும். அப்ப இந்த ஃபார்முலா எங்கனா இருக்கா பாருங்களேன், f2 minus f1 divided by fr அப்படின்னு இருக்கு. fr னாலும் ஒண்ணுதான், f0 அப்படின்னு சொல்லி சொன்னாலும் ஒண்ணுதான். அப்ப none of the above அப்படின்றது தான் இதுக்கான கரெக்டான ஸ்டேட்மெண்ட். எந்த ஃபார்முலாவும் இல்ல, இதுக்கான ரிலேஷன்ஸ்ல வந்து இங்க given எல்லாமே தப்பா தான் கொடுத்திருக்காங்க, அதுக்கு ஆப்போசிட்டா தான் நமக்கு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, அப்ப அடுத்த क्वेश्चनக்கு போலாம். அடுத்ததா in a series RLC circuitலப்பா at resonance the magnitude of voltage developed across the capacitor. இப்போ resonance conditionல the magnitude of voltage developed across the capacitor என்னவா இருக்கும் அப்படினு சொல்லி கேக்குறாங்க. ட்ரை பண்ணுங்களேன். சோ இதெல்லாம் நீங்க ஈஸியா ட்ரை பண்ணலாமா, resonance தானே இது எல்லாமே. in a series RLC circuit at resonance the magnitude of voltage developed across capacitor VC என்ன resonance conditionல, at resonance condition VC 0 can be greater than the input voltage, it can be greater than the input voltage, however it is 90 degree out of phase with the input voltage, can be greater than the input voltage and it is in phase with the input voltage, it is always 0 கிடையாது. so clear இந்த இடத்துல voltage across the capacitor வந்து ஜீரோவே இல்ல. இந்த டயகிராம் நம்ம ஒரு ஃபேஸர் பார்த்தோம் பாத்தீங்களா, ஞாபகம் இருக்கா? இந்த சம்ம சால்வ் பண்ணப்ப நம்ம எப்படி சம்ம சால்வ் பண்ணோம், இந்த voltage across the capacitorம் voltage across the inductorம் ஜீரோவா இருந்ததுனால தான் இந்த இடத்துல applied voltage equivalent to VR வந்துச்சா. supply voltage equivalent to ஏன் VR வருதுப்பா நமக்கு, resonance conditionல என்ன ஆகுறத நீங்க மானிட்டர் பண்றீங்க, reactance சேம் ஆனதுனால voltage across the inductorம் voltage across the capacitorம் இருக்குல்ல, அது ஈக்குவலன்ட் ஆப்போசிட்டா மாறிடுச்சு. இப்ப சிம்பிளா இந்த இடத்துல பாருங்களேன், இத எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த இடத்துல VR ன்ற ஒரு வோல்டேஜ் இருக்குப்பா. இப்போ எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் VR is 50 வோல்ட், இல்ல அந்த क्वेश्चनல 25 வோல்ட்னு எடுத்தோமா, சேம் அதே 25 வோல்ட்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த கேஸ்ல என்னோட VL உம் VC உம் என்னவா இல்ல, ஜீரோவா இல்ல. ஓகேங்களா, அது it is VC, இது VL. ஓகேங்களா, சோ மேல போச்சு இல்ல, சோ this is VL. சோ VL என்னவா இருக்கும்னா which is a quality factor times of V supply voltage ஆ இருக்கும். inductance ஓட வோல்டேஜ் என்னவா இருக்கும்னா quality factor times of supply voltage ஆ இருக்கும். அதே மாதிரி என்னோட capacitance ஓட வோல்டேஜும் நீங்க பாத்தீங்கன்னா quality factor times of supply voltage ஆ இருக்கும். ஓகேங்களா, சோ பட் இந்த ரெண்டுமே என்னவா இருக்குது, in opposite phases-ல இருக்குது, ரைட்? சோ அதனால என்னவா ஆகுதுன்னா they will getting cancelled out. for example இவன் வந்து +250 அப்படினு சொல்லி எடுத்துக்கிறேன். because ஏன்னா என்னோட quality factor is always நம்ம பொதுவா 10 இல்ல அதுக்கு மேல தான் எடுத்துக்குவோம்.
ஸோ இப்போ இங்க 25 into 10, ஏன்னா இந்த VR இந்த ரெசனன்ஸ் கண்டிஷன்ல நமக்கு தெரியும். டியூரிங் ரெசனன்ஸ் கண்டிஷன் V is known as VR. நம்ம இந்த சம்லியே பார்த்தோம். டியூரிங் ரெசனன்ஸ் கண்டிஷன்ல VRம் Vயும் சேமா இருக்கிறது பாத்தீங்க. கரெக்டா? திஸ் இஸ் V into VR. அப்ப ரெண்டுமே ரெசனன்ஸ்ல சேமா இருக்கு. அப்ப therefore during resonance condition V vector is equivalent to 25. ஓகேங்களா? அதே தான் என்னோட VRம். இப்ப குவாலிட்டி ஃபேக்டர் 10 இருக்கிறதுனால என்னோட கெபாசிட்டன்ஸ் அக்ராஸாவும் இண்டக்டன்ஸ் அக்ராஸாவும் இண்டக்டன்ஸ்ல பிளஸ் 250 வோல்ட் வந்திருக்கு, இதுல வந்து மைனஸ் 250 வோல்ட் வந்திருக்கு. இந்த பிளஸ் மைனஸ்ன்றது நான் உங்களுக்கு புரியறதுக்காக தான் சொல்றேன், ஆனா பிளஸ் மைனஸ் போடக்கூடாது. அதோட போர்ஷன் பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல இருக்கிறத மீன் பண்றேன். ஓகேங்களா? அதோட வெக்டார் ஃபேஸ் வந்து ஆப்போசிட் வெக்டார்ஸ். அதுதான் நான் இங்க பிளஸ் 250 மைனஸ் 250 அப்படின்னு சொல்றேன். அப்போ இங்க மேக்னிடியூட் ஆஃப் வோல்டேஜ் அக்ராஸ் த கெபாசிட்டர்னா 0 கிடையாது. கிளியரா? அது ஏன் அந்த இடத்துல நெட்வொர்க்ல வரலன்றதுக்கான ரீசன் நமக்கு தெரியும். தே ஆர் இன் ஆப்போசிட் ஃபேசஸ். VLம் VCயும் ஆப்போசிட் ஃபேசஸா இருந்ததுனால தான் கேன்சல் அவுட் ஆச்சு. அதனால தான் சர்க்யூட்ல ஒன்லி Vயும் VRம் சேமா மாறினதுக்கான காரணம். ஓகே, அப்போ இஸ் ஆல்வேஸ் 0 வரக்கூடாது. கேன் நெவர் பி கிரேட்டர் தேன் த இன்புட் வோல்டேஜ்னு சொல்றாங்க. கிடையாது. இட் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் த இன்புட் வோல்டேஜ். ஏன்னா குவாலிட்டி ஃபேக்டர் மஸ்ட் பி கிரேட்டர் தேன் 10 ஆவோ, ஸோ அட்லீஸ்ட் குவாலிட்டி ஃபேக்டர் கிரேட்டர் தென் 5 ஆவோ தான் இருக்கும். இதுக்கு கீழே எல்லாம் இருக்காது. குவாலிட்டி ஃபேக்டரை வந்து லெஸர் தென் 1 நம்ம எப்பவுமே வச்சிருக்க மாட்டோம். அப்ப இட் கேன் நெவர் பி அப்படின்னு சொல்றாங்கல்ல, நெவர் பி எல்லாம் கிடையாது. இட் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் தான். ஓகேங்களா? இட் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் த இன்புட் வோல்டேஜ் தான். இதுதான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அப்போ இதுவும் தப்பு. அடுத்ததா, can be greater than the input voltage. Yes, greater than the input voltage. However, it is 90 degree out of the input voltage. Yes, இந்த input voltage இருக்கான் பாத்தீங்களா, இவனா input voltage. இந்த input voltageம் இவனுக்கும் 90 degree இருக்கிறத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்கல்ல. Yes, அப்போ however the angle is 90 degree and the same thing அந்த என்னோட கெபாசிட்டருக்கு அக்ராஸா இருக்கிற வோல்டேஜ் இஸ் கிரேட்டர் தேன் த இன்புட் வோல்டேஜ், அதாவது சப்ளை வோல்டேஜ். சப்ளை வோல்டேஜ் விட அதிகமா தான் இருக்கு. அப்போ என்னோட தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸ்பிரஸ் பண்ணுது. அடுத்ததா ஃபோர்த், கேன் பி கிரேட்டர் தேன் த இன்புட் வோல்டேஜ் பட் இன் ஃபேஸா வராதே. இன் ஃபேஸா இருந்தா என்னோட VLம் VCயும் கேன்சல் ஆகாதே. ஸோ இப்போ புரியுது இல்லை? So which is always greater than the input voltage, but however it is not in phase with the input voltage. It is 90 degree out of phase தான். இந்த क्वेश्चन உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த क्वेश्चन போவோம். Okay, in a series RLC circuit, the voltage across the inductance will be maximum. Voltage across the inductance will be maximum. எந்த கேஸ்ல என்னோட voltage across the inductance maximum இருக்குது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. In a series RLC circuit, the voltage across the inductance will be maximum at where? In series RLC circuit, the voltage across the inductance will be maximum. தப்புனாலும் பரவாயில்லப்பா, நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ தப்பு பண்றீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ கத்துக்க முடியும். நீங்க ஒன்ஸ் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான்ப்பா. அதுக்கப்புறமா எத்தனை எக்ஸாம் வந்தாலும் உங்களால கிராக் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் நீங்க வந்து அதை லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா என்ன எக்ஸாம், வெதர் TNPSC AEA, நெக்ஸ்ட் மந்த் TRB வரலாம். ஸோ டிஆர்பிக்காக தனியாக போய் படிக்க முடியுமா? TNPSC AEக்காக நான் இப்போ படிச்சுட்டு இருக்கேன், சட்டுன்னு TRB வந்துச்சுன்னா அப்போ அதுக்கு யூஸ் ஆகாமல் இருக்கக்கூடாது. உங்களோட ஸ்டடீஸ்ன்றது நீங்கள் ஒரு முறை படிச்சீங்கன்றது அது என்ன எக்ஸாம்ஸாக இருந்தாலும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக ஆகிற மாதிரி தான் நீங்கள் படிக்கணும். ஓகேங்களா? அப்போ therefore இதை பாருங்க, இதுக்கு ஆன்சர்ஸ் என்ன வரும்? அட் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லலாமா? வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டன்ஸ் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சில தான் மேக்ஸிமமா இருக்கும்னு அர்த்தமா? கிடையாது. ஓகேங்களா? இப்போ நான் வில் ஷோ தானே. ஓகேங்களா? இப்போ நான் அதை வந்து ப்ரூவ் பண்றேன். ஓகேங்களா? இப்போ இந்த வேரியஸ் வோல்டேஜஸ் எப்படி இருக்க போகுது, என்னென்ன ஃப்ரீக்வன்சிக்கு எப்படி இருக்க போகுதுன்ற ஒரு கிராஃப், 2 கிராஃப் வரைய போறோம் நம்ம. அடுத்ததா நமக்கு ஒரு விஷயம் தெரியும். டியூரிங் சீரிஸ் RLC சர்க்யூட்டோட இம்பிடன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணியிருப்போம், ரைட்? இம்பிடன்ஸ் Z நம்ம பார்த்திருப்போம். ஓகேங்களா? Z நம்ம பார்த்திருப்போம். ஓகேங்களா? Z vs ஒமேகா.
ஸோ ஒரு சர்டன் ஃப்ரீக்வன்சில என்னோட Z வந்து என்னவா இருக்கும்னா R மாறி இருக்கும். ஸோ இதுதான் என்னோட அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி. இம்பிடன்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸா மாறி இருக்கும். இந்த ஃப்ரீக்வன்சிக்கு பேரு தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா the supply frequency is ஒமேகா நாட், இல்லைன்னா இந்த F is FR, இல்லைன்னா F0 எப்படின்னா சொல்லலாம். இந்த ஃப்ரீக்வன்சிக்கு பேரு தான் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி. இந்த டாட் வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி, இந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சிக்கு பேரு தான் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி. அந்த ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சில என்னோட சர்க்யூட்ல இம்பிடன்ஸ் ஈக்குவலன்ட் டு ரெசிஸ்டன்ஸா மாறி இருக்கும். அடுத்ததா இதையே நம்ம கிளாஸ்ல இன்னும் எலாபரேட்டா பார்த்திருப்போம். அப்ப லெசர் தேன் த ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சிக்கு இந்த சர்க்யூட் எப்படி இருந்துச்சு, கிரேட்டர் தேன் த ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சிக்கு இந்த சர்க்யூட் எப்படி இருந்துச்சுன்றத நம்ம கிளாஸ்ல பார்த்தோம்ல. அப்ப therefore இது வந்து ஒமேகா லெசர் தேன் ஒமேகா ஆர் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி. சோ இந்த இடம் ஒமேகா கிரேட்டர் தேன் ஒமேகா ஆர், புரியுதா? சோ இது என்னோட ஒமேகா லெசர் தேன் ஒமேகா ஆர், இது என்னோட ஒமேகா கிரேட்டர் தேன் ஒமேகா ஆர். Supply frequency is lesser than the resonant frequency. Supply frequency is greater than the resonant frequency. அப்ப therefore இது supply frequency lesser than the resonant frequency இருக்கிறப்ப இந்த சர்க்யூட் என்னவா இருந்திருக்கும்பா? Yes, inductive reactance is lesser than the capacitive reactance. Therefore the circuit will behave as a capacitive nature. அப்ப இந்த ஏரியால சர்க்யூட் என்ன நேச்சர்ல இருக்கும், டாமினன்ட்டானா கெபாசிட்டிவ் நேச்சர்ல இருக்கும். அப்ப இந்த ஏரியால என்ன நடந்திருக்கும், XL greater than XC, inductive reactance is greater than the capacitive reactance இருக்கும். அப்ப இந்த சர்க்யூட் இஸ் இண்டக்டிவ் நேச்சரா இருக்கும். ஓகேங்களா? அப்ப இந்த சர்க்யூட் இஸ் இண்டக்டிவ் நேச்சரா இருக்கும். புரியுதுங்களா? இந்த சப்ளை ஃப்ரீக்வன்சில ரெசிஸ்டிவ் நேச்சரா இருக்குது. சோ இந்த பர்టిక్యులர் ஃப்ரீக்வன்சில கெபாசிட்டிவ் நேச்சரா இருக்குது, இந்த பர்టిక్యులர் ஃப்ரீக்வன்சில இண்டக்டிவ் நேச்சரா இருக்குது. ஓகேயா? இப்போ இந்த வேவ் ஃபார்ம்ஸ் நம்ம வரைய போறோம். ஓகேயா? சோ இப்போ நான் என்ன பண்றேன்னா, சோ ஃபர்ஸ்ட் VR அந்த சப்ளை வோல்டேஜ்க்கு ஒரு வேவ் ஃபார்ம்ஸ் வரையறேன். ஓகேங்களா? சோ திஸ் இஸ் VR. இது சீரியஸ் RLC சர்க்யூட்ல, அதனால ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸா இருக்கிற வோல்டேஜஸ் வரையறேன். இதுதான் ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸா இருக்கிற வோல்டேஜ். அந்த வோல்டேஜ்ல எப்பவும் பொதுவா மாற்றமே இருக்காது. ஏன்னா ரெசிஸ்டன்ஸ்ன்றது எல்லா இடத்துலயும் ஒண்ணுதான். சோ ஃப்ரீக்வன்சி மாறுச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ்லாம் மாறாது. ஓகேங்களா? ஆனா இப்போ இந்த இடத்துல இண்டக்டன்ஸையோ கெபாசிட்டன்ஸையோ நீங்க வரைஞ்சீங்கன்னா இது என்னோட ஃப்ரீக்வன்சிப்பா. ஓகேங்களா? திஸ் இஸ் a frequency. so this is voltage அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். இந்த வோல்டேஜஸ் ரெசிஸ்டன்ஸ்க்கு காமனா இருக்குது. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்றேன்னா என்னோட இண்டக்டருக்கும் கெபாசிட்டருக்கும் வரையறேன். ஓகே. சோ இப்போ நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் இந்த கெபாசிட்டிவ் நேச்சர் ஒமேகா லெஸ்ஸர் தென் ஒமேகா நாட்டுக்கு வரைய போறேன். ஒமேகா ஆருக்கு சப்ளை frequency is lesser than the omega r resonant frequency. இப்போ இது கெபாசிட்டிவ் நேச்சர். என்ன சொல்லியிருக்கேன், XC is greater than, அப்போ XL is lesser than, அப்போ XC is greater than, அந்த current is already same. அப்ப XC அதிகமா இருக்குது, current is constant. அப்போ XC ன்றது என்னப்பா, XC into I ன்றது VC. சோ இது நம்ம கிளாஸ்ல AC ல பார்த்திருப்போம். VC ன்றது என்னன்னா X into IC, I into XC, கரெக்ட்டா? அப்ப therefore XC எவ்வளவுக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதோ அப்ப எனக்கு என்ன ஆகும்னா வோல்டேஜ் அக்ராஸ் தி கெபாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வோல்டேஜ் அக்ராஸ் தி கெபாசிட்டன்ஸ் இஸ் ஹையர் வேல்யூவா இருக்கும். சோ ஆன் இதுக்கு அப்புறம் போக போக இந்த பக்கம் வர இந்த பக்கம் நீங்க போக போக XC ரெடியூஸ் ஆயிட்டே போகும், XC ரெடியூஸ் ஆயிட்டே போகும். சோ ஆன் இது என்ன ஆகும்னா இன்னும் ரெடியூஸ் ஆயிடும். ஓகேங்களா? சோ இது என்னோட VC ஓட கர்வ். இது ரெட் வந்து VR ஓட கர்வ், இது VC கெபாசிட்டன்ஸ் ஓட கர்வ். ஓகேங்களா? அடுத்ததா இண்டக்டன்ஸ் ஓட கர்வ் வரையலாம்ல. இப்போ இண்டக்டன்ஸ் ஓட கர்வ் வரையறேன். ஓகே, yellow எடுத்துக்குவோம், இல்லைன்னா ரெட் பிளாக் எடுத்துக்குவோம்பா. ஸோ இப்போ இண்டக்டன்ஸோட கர்வ் நீங்க பாருங்க. ஸோ அப் டு திஸ் ஒமேகா லெஸ்ஸர் தேன் ஒமேகா நாட்டா இருக்கிற வரைக்கும் இண்டக்டன்ஸ் ரொம்ப கம்மியான வேல்யூல இருந்ததை நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ அப்போ வோல்டேஜ் அக்ராஸ் த கெபாசிட்டன்ஸ் என்னவா இருந்திருக்கும்னா ரொம்ப ரொம்ப ரெடியூஸ்டு வேல்யூவா இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்க இந்த பர்டிகுலர் பாயிண்ட் ரீச் ஆனீங்கல்ல, இந்த பர்டிகுலர் பாயிண்ட் ரீச் ஆனீங்க, இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல இருந்து டுவர்ட்ஸ் ரைட் போக போக என்னோட XL இன்க்ரீஸ் ஆகும். அப்ப therefore I into XL, இப்ப XL இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வோல்டேஜ் அக்ராஸ் தி இண்டக்டர் இது VL. அப்ப whenever XL இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அப்ப VL இன்க்ரீஸ் ஆகுது. அதனால தான் என்ன ஆகுதுன்னா VL is keep on increasing. அப்ப VL is increasing. அப்ப so further இப்படி போயிட்டே இருக்கு.
ஸோ ஒரு சைக்கிள்ல இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, அடுத்த சைக்கிள்ல குறையுது, மாறி மாறி தான் போகும்பா. ஓகேங்களா, இப்படி தான் இருக்கும் ஆக்சுவலா கிராஃப். என்னோட RLC சர்க்யூட்ல என்னோட வோல்டேஜ் அக்ராஸ் த ரெசிஸ்டர், வோல்டேஜ் அக்ராஸ் த கெபாசிட்டர், வோல்டேஜ் அக்ராஸ் த இண்டக்டரா இருக்கும். ஓகேங்களா, இப்போ இதுல இன் பர்டிகுலரா நான் இதை சில ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன் பாருங்க. ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்ட் எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பர்டிகுலர் பாயிண்ட் தான் என்னோட சப்ளை ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி. இங்க என்னோட ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சியும் சப்ளை ஃப்ரீக்வன்சியும் ஓகே. அப்ப இங்க பாத்தீங்கன்னா எஸ், இந்த இடத்துல என்னோட விசி கிராஃபும் விஎல் கிராஃபும் என்னவா இருக்குன்னா ஆப்போசிட்டா இருக்கு. ஸோ கிளியரா சேமா இருக்கு. சேம் சாரி ஒரு நிமிஷம், சேம் இன் ஆப்போசிட் மேனர்ல வரையணும். இந்த கிராஃப் எப்படி வந்திருக்கும்னா, ஸோ இன் ஆப்போசிட் மேனர்ல இருந்திருக்கும். அதே மேக்னிடியூடு இன் ஆப்போசிட் மேனர்ல வரையணும். ஓகேங்களா, ரெட்ல தான் நம்ம வரைஞ்சோம், ஸோ அதையே வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ ஆப்போசிட் மேனர்ல வரும், அப்படியே ஃபர்தரா இப்படி இன்க்ரீஸ் ஆகும். அங்க என்ன வேல்யூ இருக்குதோ அதுக்கு ஆப்போசிட்டா இங்க இருப்பான்ப்பா. ஓகேங்களா, அப்புறமா ஃபர்தரா இங்க இன்க்ரீஸ் ஆயிருப்பான், இங்க அப்புறமா நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருப்பான். இருங்க, ஐயோ ஒரே நிமிஷம்பா. இந்த கிராஃப் மட்டும் நம்ம கொஞ்சம் தள்ளி வரைஞ்சிட்டு இருந்தா கரெக்டா இருந்திருக்கும். ஓகே. therefore this is VL. ஓகேங்களா, இப்போ இது என்னோட VC கிராஃப், இது என்னோட VL ஓட கிராஃப், இது என்னோட சப்ளை ஃப்ரீக்வன்சி அட் ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி அப்படின்ற பாயிண்ட். இந்த பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா இவன் பாசிட்டிவ் VC-யா இருந்தான்னா, இவன் VL பாத்தீங்கன்னா நெகட்டிவ் VL-ஆ இருக்கான். அப்ப therefore டெஃபினட்டா நமக்கு என்ன தெரியும்னா, ரெண்டு பேரும் கேன்சல் ஆயிடுவாங்க. எஸ், ரெண்டு பேரும் கேன்சல் ஆயிடுவாங்க. அப்ப அந்த சர்க்யூட்ல ரெசிஸ்டன்ஸோட வோல்டேஜ் தான் இருக்கும் அப்படின்றது தான் இந்த கிராஃப் எனக்கு இண்டிகேட் பண்ணுது. ஓகேயா, இப்போ இந்த கிராஃபை வரைஞ்சிங்கன்னா ரெசிஸ்டன்ஸோட வோல்டேஜ் கிராஃப் ரெட் கலர்ப்பா. அடுத்ததா என்னோட கிரீன் கலர்ன்றது என்னோட கெபாசிட்டன்ஸ் அக்ராஸா இருக்கிற வோல்டேஜ் கிராஃப்பா. என்னோட பிளாக்ன்றது என்னோட இண்டக்டருக்கு அக்ராஸா இருக்கிற வோல்டேஜ் கிராஃப்பா. நீங்க இந்த ஃப்ரீக்வன்சி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரீஜியன் இருக்கு பாத்தீங்களா, இந்த ரீஜியன், இந்த கிவன் ரீஜியன் நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா, இந்த கிவன் ரீஜியன் ஒமேகா இஸ் லெஸ்ஸர் தேன் ஒமேகா நாட், சப்ளை ஃப்ரீக்வன்சி இஸ் லெஸ்ஸர் தேன் த ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி பா. சோ இந்த ஃப்ரீக்வன்சி நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா ஒமேகா இஸ் கிரேட்டர் தேன் த ஒமேகா நாட் ஃப்ரீக்வன்சி பா. இப்போ இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஒமேகா லெஸ்ஸர் தேன் ஒமேகா நாட்டா இருக்கிறப்போ என்னோட கெபாசிட்டன்ஸ் அக்ராஸா இருக்கிற ரியாக்டன்ஸ் தான் அதிகமா இருக்கிறது நீங்க பாக்குறீங்க. திஸ் இஸ் நா ஒமேகா லெஸ்ஸர் தேன் ஒமேகா நாட், திஸ் இஸ் ஒன்லி ஃபார் ஒமேகா கிரேட்டர் தேன் ஒமேகா நாட். ஓகேயா, அப்போ ஒமேகா சப்ளை ஃப்ரீக்வன்சி லெஸ்ஸர் தேன் த ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சியா இருக்கிறப்போ வோல்டேஜ் அக்ராஸ் த கெபாசிட்டன்ஸ் அதிகமா இருக்குது. நீங்க ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆக வோல்டேஜ் அக்ராஸ் த கெபாசிட்டன்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இவனோட வோல்டேஜ் அக்ராஸ் த கெபாசிட்டன்ஸும் வோல்டேஜ் அக்ராஸ் த இண்டக்டன்ஸும் என்னவா இருக்குன்னா ஆப்போசிட் இன் ஃபேஸா இருக்குது. அப்போ therefore கேன்சல் அவுட் ஆயிடுது. அந்த லைன்ல மட்டும் தான் கேன்சல் அவுட் ஆயிடுது. அதுக்கு மேல இந்த பக்கமா போனாலும் இந்த பக்கமா போனாலும் அந்த சர்க்யூட்ல இண்டக்டன்ஸோட வோல்டேஜும் கெபாசிட்டன்ஸோட வோல்டேஜும் இருக்குதான் இருக்குது. ஸோ கிளியர். அப்ப இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல இந்த ரெண்டு வெக்டர்ஸை கேன்சல் பண்ணா என்னோட VR மட்டும் தான் இருக்குல்ல, அதுதான் நம்ம ரெசோனன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அடுத்து ஃபர்தரா நீங்க இந்த சைட்ல வந்தீங்கன்னா கெபாசிட்டர் வோல்டேஜ் டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு, என்னோட இண்டக்டன்ஸ் அக்ராஸா இருக்குல்ல அந்த வோல்டேஜ் எனக்கு என்னவாகும்னா கீப் ஆன் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. ஓகேங்களா, அப்ப என்னோட இண்டக்டரோட வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. சோ இப்போ இந்த क्वेश्चन உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த क्वेश्चन பாருங்க, வோல்டேஜ் அக்ராஸ் தி இண்டக்டன்ஸ் will be maximum at where? ரெசோனன்ஸ்ல பாத்தீங்கன்னா மேக்ஸிமம்லாம் கிடையாது. It has some value equivalent to the inductance, அதாவது கெபாசிட்டன்ஸ். கெபாசிட்டன்ஸ்ல எவ்வளவு வோல்டேஜ் பில்ட் ஆகுதோ அவ்வளவு வோல்டேஜ் இண்டக்டர்ல வரும் ரெசோனன்ஸ் கண்டிஷன்ல. ஆனா அது எதை மீன் பண்ணலன்னா அதுதான் மேக்ஸிமம் வோல்டேஜ்ன்றத மீன் பண்ணல. why? because இதுக்கு மேல மேக்ஸிமம் வேல்யூ இன்னும் இருந்திருக்கும். இதுக்கு மேல இந்த மேக்ஸிமம் வேல்யூ இன்னும் இந்த பக்கமா இருந்திருக்கும்ல. சோ இப்போ மேக்ஸிமம் வேல்யூ எப்ப வரும்னா the supply frequency is greater than the resonant frequency ல maximum value வரும். ஆனா ஒமேகா இஸ் ஒமேகா நாட்டா இருந்துச்சுன்னா அப்ப எனக்கு கூட VL உம் VC உம் தான் ஈக்குவலா இருக்கும். இந்த கேஸ்ல மேக்ஸிமம் வேல்யூ வருதுன்னு நான் சொல்லக்கூடாது. இந்த இடத்துல ரெண்டு வேவ்ஃபார்ம்லயும் பாருங்களேன், இந்த VC ல இன்னும் மேக்ஸிமம் வேல்யூ இருக்கு, இதுக்கு மேல மேக்ஸிமம் வேல்யூ இருக்கு, இங்க இருக்கு. ஆனா இந்த இடத்துல என்னோட இண்டக்டன்ஸோட வோல்டேஜும் கெபாசிட்டன்ஸோட வோல்டேஜும் ஈக்குவல் ஆனதுனால தான் ரெசோனன்ஸ் நடந்துச்சு. சோ கிளியர் தானே? இப்போ இந்த क्वेश्चन புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ கிளியர் தானே? அப்ப in a series RLC circuit voltage across the inductance will be maximum at resonant frequency ன்னு சொல்லக்கூடாது.
So correcta, just after resonant frequency. Yes, அப்போ omega greater than the resonant frequency. இதுதான் correct. Just before resonant frequency ல யாரோட வோல்டேஜ் அதிகமா இருக்கும்னா நம்மளோட capacitance ஓட வோல்டேஜ் தான் அதிகமா இருக்கும். just beforeன்றது capacitance ஓட வோல்டேஜ் தான் அதிகமா இருந்திருக்கும். ஓகேங்களா? பிஃபோர் ஆஃப்டர்ல ரெண்டுமே கிடையாது. பிஃபோர் ஆஃப்டர்ன்றது எதுக்குமே ஆப்ஷனா வராது. So this is for a inductance. அடுத்து கீழ இருக்கிற ஆப்ஷன் எதுக்கு வரும்? ஆப்ஷன் எதுக்கு வந்திருக்கும்னா கெபாசிட்டன்ஸ்க்கு வந்திருக்கும். ஓகேங்களா? இந்த क्वेश्चन உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வேவ் ஃபார்ம் ப்ராப்பரா புரியணும்பா. இந்த ரெசோனன்ட் ஃப்ரீக்வென்சில என்ன நடக்குது? இவனும் ஈக்குவல் இன் ஆப்போசிட் மேக்னிட்யூட்ல இருக்கான். சோ அதுக்கு மேல போக போக இவன் தனியா ஹைட்டா இருக்கான், இவனும் தனியா வேல்யூ ஹையர் வேல்யூவா இருக்காங்க. ஓகே, அடுத்த क्वेश्चन. A series RLC circuit draws a current at a leading power factor. ஒரு சீரியஸ் RLC சர்க்யூட் கரண்ட லீடிங் பவர் ஃபேக்டர்ல எடுக்குது. அப்ப என்னோட frequency என்னவா இருக்கும்? என்னோட சப்ளை frequency என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த क्वेश्चनல என்ன தெரியுது? The circuit current is what? Circuit current is a leading power factor. அப்படினா என்ன அர்த்தம்? current leads the voltage. So அப்ப இந்த சர்க்யூட் என்ன நேச்சரா இருக்குது? XC அதிகமா இருக்குது. capacitance ஓட நேச்சர் அதிகமா இருக்குது. அப்ப therefore XC எங்க அதிகமா இருக்கும்? omega is lesser than omega R இருந்தா மட்டும்தான் என்னோட XC அதிகமா இருக்கும். இப்பதான் நம்ம அந்த டேபிள்லயும் பார்த்தோம். So clear தானே? omega lesser than omega R இருந்தா என்னோட XL is lesser than the XC. The circuit is a capacitive nature. அப்ப therefore இது அதான் சொல்றாங்க. Circuit current is a leading power factor. Current leads the voltage. அப்ப therefore XC is greater than, அப்ப omega is lesser than omega R. Capacitive nature. அப்ப இதோட supply frequency என்னவா இருக்கும்பா? More than resonant frequency கிடையாது, lesser than resonant frequency இருக்கும். So correct option C D கிடையாது, option B தான். So இதுவும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் 6th क्वेश्चन புரியுது இல்ல சுஜி? ஓகேங்களா? இத நீங்க செக் பண்ணுங்க. சோ இதுவும் ஈஸி. இந்த அளவுக்கு உங்களுக்கு கான்செப்ட்ஸ்ல புரிஞ்சிச்சுன்னா சோ ரெசோனன்ஸ்ல எப்படின்னா நீங்க क्वेश्चन கேளுங்கப்பா. சோ நம்மளால ஈஸியா ஆன்சர்ஸ் எடுத்துட்டு போயிட முடியும். ஓகேங்களா? அடுத்ததா, in a series as well as parallel resonance circuit. In a series as well as parallel resonance circuit, increase in the inductance would cause. So series circuitல resistance increase பண்றது என்ன பண்ணுது? parallel circuitல resonance increase பண்றது என்ன எஃபெக்ட் கொடுக்குது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகேங்களா? அப்போ நமக்கு சீரியஸ் சர்க்யூட்ல ஃபர்ஸ்ட் எழுதலாம். இன் சீரியஸ் சர்க்யூட்ல சோ என்ன நடக்கும்? இங்க பேண்ட்வித் பத்தி கொடுத்திருக்காங்களா? சோ பேண்ட்வித் பத்தி கொடுத்திருக்காங்க. அப்ப சீரியஸ் சர்க்யூட்டோட பேண்ட்வித் என்ன ஃபார்முலா? சீரியஸ் சர்க்யூட்டோட பேண்ட்வித்தோட ஃபார்முலா என்னன்னா தட் இஸ், சோ புரியுது இல்ல? ஓகே, எஸ். அப்ப therefore இங்க என்ன ஆகுது? ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப இங்க என்ன நடந்திருக்கும்? ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆனதனால பேண்ட்வித் சீரியஸ் சர்க்யூட்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆனதனால பேண்ட்வித் parallel சர்க்யூட்ல டிக்ரீஸ் ஆயிருக்கும். அப்ப இன்க்ரீஸ் இன் பேண்ட்வித் இன் சீரியஸ் சர்க்யூட் அண்ட் டிக்ரீஸ் இன் பேண்ட்வித் இன் parallel சர்க்யூட் தான் கரெக்டான ஆன்சர். சோ கரெக்ட் சுஜி. ஓகேங்களா? அப்ப ஃபைனல் क्वेश्चनக்கு போலாம். இப்போ இந்த क्वेश्चन ரொம்ப ஈஸி. a series RLC circuit, D is answer தான். so in a series RLC circuit has a resistance of 1 kilo ohm. so resistance என்னன்னு சொல்றாங்கன்னா 1 kilo ohms அப்படினு சொல்றாங்க. its half frequencies are, its half frequencies னா என்ன? FL யும் FH யும் சொல்றாங்க. lower cut off frequencies, higher cut off frequencies. half frequency னா half power frequency, கரெக்ட்டா? so therefore that is 10 kilohertz. so இவன் 90 kilohertz. ஓகே, இப்போ இந்த क्वेश्चनல என்ன கேக்குறாங்கன்னா they need the quality factor. so quality factor என்ன அப்படினு சொல்லி கேக்குறாங்க. சரி, அடுத்ததா இப்போ இந்த given questionல நம்ம எப்படி ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கலாம்? ஓகேங்களா? ட்ரை பண்ணுங்களேன். சோ இந்த given question ஈஸி தானே? இதுவுமே ஈஸி தானே? அப்ப இதுக்கு நீங்க எப்படி ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கலாம்? நம்ம கிளாஸ்ல ஒரு ஃபார்முலா கூட பார்த்திருக்கோம். லோயர் கட் ஆஃப் frequency, ஹையர் கட் ஆஃப் frequency-ய வச்சு என்னால எதெல்லாம் சொல்ல முடியும்? ரெசோனன்ட் frequency-ய சொல்ல முடியுமா? லோயர் கட் ஆஃப் frequency, ஹையர் கட் ஆஃப் frequency-ய வச்சு என்னால ரெசோனன்ட் frequency-ய சொல்ல முடியுமா? சோ ரெசோனன்ட் frequency
ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சிக்கு இன்னொரு ஒரு நேம் கூட இருக்கு. ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சினா என்னன்னா இட் இஸ் a geometric mean of cut off frequency அப்படின்னு சொல்லலாம். ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி இஸ் nothing but geometric mean of cut off frequency. ஓகேங்களா? ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி F0 னா என்னன்னா ஜியோமெட்ரிக் மீன் ஆஃப் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ்க்கு பேரு தான் சார் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி. அப்ப therefore ஜியோமெட்ரிக் மீன்னா என்னப்பா? சோ ஜஸ்ட் நீங்க மல்டிப்ளை பண்ணி ரூட் எடுத்தீங்கன்னா அதுக்கு பேரு தான் ஜியோமெட்ரிக் மீன். சோ கரெக்ட்டா மல்டிப்ளை பண்ணி நீங்க ரூட் எடுக்கிறதுக்கு பேரு தான் ஜியோமெட்ரிக் மீன். அப்ப FL FH நீங்க ரூட் எடுத்தீங்கன்னா you will getting the F0. ஓகேங்களா? FL FH நீங்க ரூட் எடுத்த F0 கிடைச்சிரும். அப்ப therefore F0 என்னப்பா? square root of 90 into 10 90 into 10 in kilohertz ல இருக்கு. square root of 900 நீங்க ரூட் எடுத்தா 30 into 30 என்னப்பா? 3 3s are 90. அப்ப that is 30 kilohertz தான் வந்திருக்குமா? ஓகேங்களா? சோ அப்போ இது கிலோல இருக்கு. சோ இப்போ கிலோ ஹெர்ட்ஸ் அப்படியே நான் போட்டுக்கிட்டேன். ரெண்டுமே கிலோவில் இருந்ததுனால கிலோ ஹெர்ட்ஸ் போட்டுக்கிட்டேன். அப்போ F0ன்றது ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி எனக்கு என்ன கிடைச்சிச்சுன்னா 90 கிலோ ஹெர்ட்ஸ் கிடைச்சிச்சு. இந்த இடத்துல எனக்கு குவாலிட்டி ஃபேக்டர் கேட்குறாங்க. நமக்கு குவாலிட்டி ஃபேக்டருக்கான இன்னொரு ஃபார்முலா ஃபர்ஸ்ட் இந்த ஏதோ ப்ராப்ளம்ல கூட டெரைவ் பண்ணோம். ஸோ கிளியரா குவாலிட்டி ஃபேக்டர்னா என்னன்னு எழுதலாம். ஸோ பாருங்க, the quality factor is F0 by bandwidth. F0 by bandwidth. The quality factor is F0 by bandwidth. அப்போ அது அப்படியே எழுதிக்கிறேன் இங்கேயும். But therefore quality factor வேணும்னா F0 by bandwidth. So bandwidth னா நமக்கு தெரியும், bandwidth is FH divided by FL. Bandwidth is FH minus FL. So correctா? அப்ப F0 நமக்கு தெரியும், that is 30 kilohertz. அடுத்ததா bandwidth என்னப்பா? 90 minus 10 kilohertz. அப்ப which is 30 by 80 kilohertz. அப்ப therefore which is 3 by 8. அப்ப almost நீங்க 0.4 something சொல்லலாமா? almost 0.4 கிட்ட சொல்லலாம். 0.4ல நமக்கு ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு, that is 0.375 தான். அப்ப ஆன்சர் 0.375. இதுதான் என்னோட குவாலிட்டி ஃபேக்டர். சோ புரியுது இல்லப்பா? புரியுது இல்ல? ஸோ ரெசனன்ஸ்ன்ற டாப்பிக்கில் கொஷின்ஸ் கேட்டாலும் நம்மளால ஈஸியாக அட்டன் பண்ண முடியும்ப்பா. ஸோ ரெசனன்ஸில் பொறுத்த வரைக்கும் பெரிய நியூமரிக்கல்லாம் இருக்காது, இதிலெல்லாம் நமக்கு டைமே ஆகாது. ஓகேங்களா? ஸோ ஏசியில் உங்களுக்கு டைம் அதிகமாக ஆகும்னு நம்ம பார்த்தோம். ஸோ அந்த இடத்துல ஆகிற டைமில் ஒரே ஒரு 50 to 40%, அதாவது அதில் ஆகிற 50லேருந்து 40% டைம்லேயே இங்கே உங்களால் ஈஸியாக கொஷின்ஸை போட்டுற முடியும். ரெசனன்ஸ்லேருந்து ஒரு 2-3 கொஷின்ஸ் நமக்கு ரெகுலராகவே கேட்பாங்க. ஸோ 2-3 கொஸ்டின்ஸ் அப்படியே டேரக்டா நீங்க ஆன்சர்ஸ் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இதை பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியாலெல்லாம் நீங்க மிஸ்டேக் பண்ணவே கூடாதுப்பா. நீங்க ஏசி சர்க்கியூட்ல மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா கூட ஓகே, சரி எனக்கு டைம் பத்தல, ஸோ ஃபர்தரா என்னால் அதை சால்வ் பண்ண முடியல அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஆனால் இந்த இடம்லாம் அப்படியே கண்டென்ட் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். ஸோ சிம்பிள் சப்ஸ்டியூஷன்ஸ் தான் அதிகமாக இருக்கும். அப்படியே நீங்க டைரக்டா ஆன்சர் போட்டு போயிடலாம். இல்லைன்னா தியரியா கான்செப்டா இருக்கும், கான்செப்டை பார்த்துமே ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க ஆன்சர் ஈஸியா போட்டு போயிடலாம். ஓகேங்களா? ஐ ஹோப் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த செஷன்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கப்பா, ஷேர் பண்ணுங்க. ஸோ யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ மீண்டும் ஒரு செஷனில் நம்ம சந்திக்கலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூப்பா. ஸோ நெக்ஸ்ட் செஷனில் மீட் பண்ணுவோம். ஸோ இந்த செஷன்ஸ் யூஸ்ஃபுல்லாக